இன்றைய தினத்தில் அடியேன் பேச இருக்கக்கூடிய தலைப்பு கந்தர் அலங்காரம். இந்த சிறப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொடுத்த ஆலயத்தினுடைய நிர்வாகத்தினருக்கும், நம்ம சண்முகவேல் ஐயா அவர்களுக்கும், ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியினுடைய உபயதாரர் சென்னையை சேர்ந்த எஸ்ஆர் திருமறை செல்வம் மற்றும் ராஜேந்திரன் ஐயா அவர்களுடைய இருவருடைய குடும்பத்தாரும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தையும் பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல சுப்பையா சுவாமியை வேண்டி பிரார்த்தித்து கொண்டு அலை கடல் என திரண்டு வந்து சுப்பையா சுவாமியினுடைய திருவருளை பெற்று கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களினுடைய திருவடியை வணங்கி அடியேன் என்று பேச இருக்கக்கூடிய தலைப்பு கந்தர் அலங்காரம். அருணகிரி பெருமான், வாக்குக்கு அருணகிரி என்று சொல்லுவார்கள். அருணகிரி பெருமானை போன்று உலகத்தில் வாக்கால் முருகப்பெருமானை வர்ணித்தவர்கள் வேறு யாரும் இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு முருகப்பெருமானை வர்ணித்திருக்கக்கூடிய ஒரு பெருமான் அருணகிரி பெருமான். அந்த அருணகிரி பெருமான் பாடி அருளி கொடுத்ததில் கந்தர் அலங்காரம் என்று சொல்லக்கூடியது மிகவும் சிறப்புடையது. ஒரே ஒரு பாட்டு படித்தா போதுமா கந்தர் அலங்காரத்தில்? ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டுக்கு யமன் அஞ்சுவானா. சற்று நேரத்திற்கு முன்னதாக என்னை விட மூத்தவர்கள் திருமதி வாசுகி மனோகரன் அம்மா அவங்க சொல்லுகிற பொழுது, இந்த யமன் தான் எல்லாத்துக்கும் பயப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்பாயின்மெண்ட் வாங்காத வர ஒரே ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லும் பொழுது சொன்னாங்க. அந்த யமன் கூட கந்தர் அலங்காரம் பண்ணால் சற்று நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் முருகன் கிட்ட அனுமதி பெற்று வருவானா. அப்பேற்பட்ட ஒரு அலங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால் அந்த அலங்காரத்தில் என்னென்ன பாடல்கள் நம்ம எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடல்கள். சரி, அது தெரிஞ்சால் மட்டும் போதுமா, பாடினா போதுமா? அதனுடைய உள் அர்த்தம் என்னவாக இருக்கும்? இன்னைக்கு பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரத்தினுடைய சிறப்புகள் அனைத்துமே முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிட்டாங்க. எல்லா தெய்வத்திற்கும் திருமணம் நடந்த ஒரு நாள் பங்குனி உத்தரம். எல்லா தெய்வத்துக்கும், தாட்சாயினிக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் நடந்தது. பார்வதி அம்மையாருக்கும் பரமேஸ்வரனுக்கும் திருமணம் நடந்தது. வள்ளி தெய்வயானைக்கு திருமணம் நடந்தது. சீதா ராமருக்கு திருமணம் நடந்தது. பாமா ருக்மணி கிருஷ்ணருக்கு திருமணம் நடந்தது. அதே மாதிரி இருக்கக்கூடிய தெய்வங்கள் அத்தனை பேருக்குமே திருமணம் நடந்தது பங்குனி உத்தரத்தில். இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணம்னாவே மகிழ்ச்சி இருக்கும். மனம் மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது தான் இந்த திருமணம் முடிஞ்ச உடனே ஆர்த்தி எடுப்பாங்க. பெண்ணோ ஆணோ மச்சன்சியோ யாரோ எடுப்பாங்க. சொல்லுவாங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க, 2000 ரூபாய் நோட்டாக போடு. உடனே சொல்லிடாதீங்க, செல்லாதுமா. இப்பெல்லாம் இந்த சந்தோஷமாக இருக்கிற பொழுது பாக்கெட்டில் எவ்வளோ வருதுன்னு தெரியாமல் எடுத்து கொடுப்பாங்க. யார்? இந்த மாப்பிள்ளை. பக்கத்தில் அப்போ தான் இன்ட்ரி ஆகியிருப்பாங்க. எப்போ தாலி கட்டி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகிருக்கும். அந்தம்மா சொல்லும், என்ன 500 ரூபா போடுறீங்க? ஒரு 2000 போட்டால் தானே உங்கள் மச்சிஞ்சிக்கிட்ட உங்கள் பெருமை என்னன்னு தெரியும் அப்படின்னு. முருகப்பெருமானாக இருக்கக்கூடியவர் 10 ரூபாய் கொடுக்கணும்னு நினைத்தா வள்ளி எம்பிராட்டி சொல்லுவாளாம், இந்த பூலோகத்தில் என்னை போன்ற பெண்களுக்கு ஆசைக்கு அளவு இருக்காது, அதனால் 10 ரூபாய் வேணாங்க, ஒரு 200 ரூபாவா போடுங்கம்பாலாம். அப்போனா 19 மடங்கு சேர்த்து கொடுக்கக்கூடிய வள்ளியம்பிராட்டி. அதனால தான் இதில் பாடுகிற பொழுது எல்லா இடத்திலேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல யாரை சொல்லுவாங்க அப்படின்னா, மாறிலா வள்ளி வாழ்க அப்படின்னு வாங்க. வள்ளி எம்பிராட்டி அப்படின்னு சொல்லக்கூடியவள் தான் முன்னாடி நிற்பாங்க. அதுபோல இறைவனுடைய அந்த சந்தோஷமான நாள் இன்றைய தினம். நீங்கள் என்ன கேட்டாலும் தருவாங்க.
அதுக்காக 40 ஏக்கர் நஞ்சை, 40 ஏக்கர் புஞ்சை, ஆப் வெட்டுக்கு 50 லட்சம் கார், BMW கார், 40 வேலை கார், இதெல்லாம் கேட்காதீங்க. இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் ஐயனே உன்னை மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அறவாணி ஆடுகின்ற பொழுது மகிழ்ந்து பாடி உன் அடியின் கீழ் இருக்க வேண்டும் என்று நம்மை போன்று ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய திருக்கைலாயத்திற்கு ரோடு போட்டு கொடுத்த காரைக்கால் அம்மையார் தலைகீழாக நடந்து போய் ரோடு போட்டு கொடுத்தாலே அந்தம்மா கேட்ட மாதிரி கேட்கணும். செத்து போகாத அன்பை கேட்கணும் இறைவனிடத்தில். இப்பிறவி இல்லை, எப்பிறவி எடுக்குமானாலும் அருணகிரி பெருமான் சொல்றார், ஏடுகடல் மணலை அளவிடி அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். இதுக்கு என்ன அர்த்தம்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு கடல் மணலை எடுத்து எண்ணி பார்த்து 7ஆல பெருகணுமா? முடிகிற விஷயமா? அவ்வளவு பிறவி இருக்குதான். ஏம்மா இதுவே கடைசி பிறவின்னு எனக்கு ஜாதகத்தில் சொன்னாங்களே, நீ என்னம்மா அவ்வளவு பிறவி இருக்குன்னு சொல்கிற? இருக்கலாம், கடைசி பிறவியாக இருக்கலாம். ஆனால் அந்த உயிர் பிரிகிற பொழுது இந்த மனம் நினைக்குமா? 90 வயசு தாத்தா மரண படுக்கையில் இருக்கின்றார். அந்த மரண படுக்கையில் இருக்கின்ற பொழுது 6 மாதம் நல்லவங்களுக்கெல்லாம் வருது, இவருக்கு வரமாட்டேனதே. எல்லா அம்மாவும் வையுது. எது கட்டிக்கிட்டதும் திட்டுது, வந்ததும் திட்டுது, பெற்றதும் திட்டுது, எல்லாம் திட்டுறாங்க. அப்படி எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா சில பேர் சொன்னாங்க, இதை சொன்னால் சீக்கிரமாக முக்தி அடைந்துரும்னாங்க. அப்போ சொல்லுகிற பொழுது முருகா 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 என்று 3 முறை அழைத்தால் முருகன் முக்தி தந்து விடுவான். முருகன் நம் குலதெய்வம், முருகா 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 என்று அழை என்று சொல்லி அந்த படுத்த படுக்கையாக இருந்த தாத்தா கிட்ட போய் சொன்னாங்க. அந்த தாத்தா சொல்கிறார், மூ 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 மூணு 30 மணி நேரம் மூவே சொல்லிட்டு இருந்தார். என்னமோ தெரில, முருகா சொல்லிட்டார் போல இருக்கு, சீக்கிரமாக முருகப்பெருமான் மயில் மேலே வந்து அழைச்சிட்டு போயிடுவார்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கிட்ட போய் மனைவி கேட்டுச்சு, மூன்னு சொல்லின்றீங்க, என்னத்தையா முருகான்னு தானே சொன்னேன். மண்டையாடுச்சு, என்னதான் ஏன் சொன்னேன்? முறுவல் தோசை வேணும்னுச்சு அந்த தாத்தா. என்ன வேணும்? முறுவல் தோசை வேணும். இறைவன் என்ன பண்ணுவார்? அடுத்த ஜென்மத்தில் தோசையாக தின்னுட்டு கடை தோசைக்கு ஒரு பிறவி கொடுப்பார். நம்ம எல்லாம் பட்டினத்து செட்டி கிடையாது. 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி தெருவில் போட்டுட்டு காதற்ற ஊசியும் வாராத கண் கடைவழிக்கேன்னு போகிறதுக்கு பக்தி செலுத்தினா எப்படி செலுத்தணும்னு சொல்லி கொடுத்தவர் பட்டினத்தார். பக்தி செலுத்தணும்னா எப்படி செலுத்தணும்னு சொல்லி கொடுத்தவர் பட்டினத்தார். அவருடைய தலைமுறையிலே அவருடைய வம்சாவளியில் இருக்கக்கூடிய பட்டினத்து செட்டின்னு வாங்க. அம்மையார் எனக்கு முன்னாடி பேசின வாசிகி மனோகரன் நேற்றைக்கு அங்கே பேசினாங்க. நான் அதுக்கு முந்தின நாள் அங்கே பேசிட்டு வந்தேன். காரைக்குடியில் ஒரு ஐயனார் கோயில் கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகத்துக்கே கிட்டத்தட்ட வாழை மர தோரணமே 3 கிலோமீட்டர் கட்டிக்கிறாங்க. ஒரு இன்ச்சுக்கு 3 கோடி இல்லை ஒரு 5 கோடி செலவு பண்ணியிருப்பாங்க. 3 கிலோமீட்டர் தொலைவு வளைச்சி போட்டு வச்சுக்கிறாங்க. டெக்கரேஷன் அவ்வளவும் போட்டு கிராண்டாக பண்ணி வச்சுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு எப்பயாவது யோசிச்சுக்கிறீங்களா? பட்டினத்தார் வீசி சென்ற 9 கோடி ரூபாய் சொத்து, அவர் செலுத்திய பக்தி ஒன்றுதான் அவருடைய சமுதாயத்தை இன்றைய தினம் வரைக்கும் யார் கையிலையும் ஏந்தாமல் வைத்திருப்பதற்கு காரணம். ஆனால் நம்மளால் அவ்வளவு துறக்க முடியுமான்னு தான் தெரியல. பக்தி செலுத்தின அதே பட்டினத்தார் சொல்கிறார், என்னால் அந்த மாதிரியெல்லாம் பக்தி செலுத்த முடியலப்பா. எப்படி பக்தி செலுத்த? வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்கவல்லேன் அல்லேன், பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன், இனி நான் சென்று ஆளாவது எப்படியோ திருக்காலத்தி அப்பருக்கே. பக்தினா எப்படின்றத அவர் ஒரு 4 வரியில் சொல்லி கொடுத்துக்கிறார். பக்தினா என்னது? இந்த கந்தர் அலங்காரத்தை விட்டுட்டு என்னென்னமோ பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். கந்தர் அலங்காரத்துக்கு உதாரணம் சொல்லிட்டு இருக்கேன். அவர் எந்த பக்தியில் கொண்டு வந்து பாடியிருக்கிறாருன்றதுக்காக. வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன்,
பெத்த பிள்ளையே சிறுதொண்ட நாயனார் என்று சொல்லக்கூடிய பரஞ்சோதியார் 5 வயது குழந்தையை தாய் காலை பிடிக்க தந்தை கழுத்தை அறுக்க ஒவ்வாத பகுதியை ஒதுக்கி வைத்துவிட்டு தாய் சமைத்து கொடுக்க அந்த பகுதியை 6 மாசத்துக்கு 1 வருடத்திற்கு ஒரு முறை உண்ணுவேன்னு சொல்றார் வந்த சிவடியார். யாராவது யமனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. 20 பிள்ளைய பெற்று வச்சிருந்தாலும் ஏப்பா ஒரு பிள்ளைய கொடு, ஒரு 5 கோடி கொடுக்குறேன், கொடுப்பாங்களா? உடனே சொல்லிடாதீங்க, இப்போ இருக்கிறவங்க கொடுப்பாங்க. உண்டா இல்லையா? கொடுக்க மாட்டாங்க. அப்போல்லாம் இந்த குப்பை தொட்டியில் போட்டு போகிறாங்களே அவங்கெல்லாம் இப்பெல்லாம் பணம் 10ம் இல்லை, பாதாளம் வரைக்கும் பாயுது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த காலத்து தாய்மார்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 100 பிள்ளைகள் பெற்றிருந்தாலும் எமனுக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க. பெத்த பிள்ளையை அறிஞ்சு சமைக்க மாட்டாங்க. சிறு தொண்டர் செய்யக்கூடிய தொண்டு சிறு தொண்டு. அதனால் உணவு கேட்குறார் அடியார் வந்து, சரி கொடுக்கலாம். அம்மா அவர் கேட்குற உணவு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, என்ன இருக்குது, 5 வயசு அன்னைக்கு தான் முடிவடைந்திருக்கணும். 5 வயசு அன்னைக்கு தான் அவனுக்கு முடிவடைந்திருக்கணும். அவனுக்கு கூன் குருடு செவிடு பேடு நீங்கி அவன் பிறந்திருக்கணும். அவன் காலை தாய் பிடிக்க தந்தை கழுத்தை அறுக்கணும். எவனாவது அறுத்து கொடுப்பானா? யாராவது செய்வாங்களா? சரி, அப்பனுக்கு மனசு இருக்காது, ஏன்னா 1000 தாய் சேர்ந்தவர் ஒரு தந்தை அப்படிம்பாங்க. சரி, அதனால் ஒரு வேளை அப்பா வேணா ஒத்துக்கலாம், அம்மா ஒத்துக்குவால, 10 மாதம் சுமந்து. அதை விட இன்னொரு அதில் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு சிவபெருமான். என்ன வைச்சார் தெரியுமா? 5 வயசுக்கு மேலாமல் இருக்கணும், ஒரு தாய் தந்தருக்கு ஒரே பிள்ளையா இருக்கணும். இவ்வளவும் சொல்லி முடிச்சார்ல, இவ்வளவும் சொல்லி கொடுத்துட்டார். இப்போ தாய் காலையும் பிடிக்கணும், தந்தை கழுத்தையும் அறுக்க போகிறார். அதில் ஒரு சின்ன ஒரு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாரு. உணவனுடைய பழக்க வழக்கெல்லாம் சொல்லிட்டாரு. ஒவ்வாத பகுதியை ஒதுக்கிடணும்னு சொல்லிட்டார். 2 அடி எடுத்து வச்சு பரஞ்சோதியார், இந்த சாப்பாடு உன்னால் செய்ய முடியுமானா செய்ய முடியும்னு தலையாட்டிட்டு 2 அடி எடுத்து வைக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார். தாய் காலை பிடிக்க தந்தை கழுத்தை அறுக்கின்ற பொழுது அந்த குழந்தை ஆனா அழக்கூடாதுன்னார். அப்பா அத்தா செய்கிற தொண்டுக்கு பிள்ளை துணையாக இருக்கணும். அவன் அழக்கூடாது. அவன் கண்ணில் இருந்து தண்ணி வந்தா கறி உப்பு கறி கண்டான்னா. இப்போ யோசிங்க உங்க பக்தி எப்படின்னு. நம்மளாம் நிறைய சொல்கிறோம், தீக்குழியில் இறங்குறோம். 40 நாள் நான் விரதம் இருக்கிறேன். இந்த 2 கால் 4 கால் 8 கால் 10 கால் நீந்துறது பறக்கிறது ஒன்றையும் நான் சாப்பிட்றதே இல்லை. 40 நாள் நான் கடுமையான விரதம் இருக்கிறேன். இதெல்லாம் விரதம்? யோசிங்க. ஒரு இறைவன் கேட்டார்ல, ஒரு சிவடியார் கேட்டதற்காக யோசித்து பாருங்க. முடியை மொட்டை அடைச்சிட்டு 2 அப்பம்மா 2 பேரும் போய் அந்த பிள்ளை காலில் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தால் கூப்பிட்டு வந்தாங்க. வரும்பொழுதே மொட்டை அடித்து கூட்டிகிட்டு வந்துட்டார். ஏன்னா அதில் முடி போயிடக்கூடாது, எனக்கு கழுத்து அறுக்கிற பொழுது முடி போகக்கூடாதுங்கிறதுக்காக மொட்டை அடிச்சிட்டு வந்துட்டார். அந்த குழந்தைக்கு உணவை கொடுத்தாங்க. அன்னைக்கு தான் அவன் காலையில் அந்த குழந்தைய பிறந்த நாள்னு காலில் விழுந்துட்டு போயிருக்கான். ஆனால் அப்படி காலில் விழுந்த குழந்தை அவன் காலில், அந்த குழந்தை காலில் அப்பமா விடுறாங்க. சாயங்காலம் விழுகிற பொழுது அந்த குழந்தை 10 அடி தள்ளி போனான். உங்கள் காலில் காலையில் நான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன், இப்போ என் காலில் நீங்கள் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறீங்களே, இது பாவம் அல்லவா? அப்பா உங்கள் அப்பா செய்கிற சிறு தொண்டு உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆமாம் தெரியும். அதுக்கு இன்றைக்கி நீ தான் உதவி செய்ய முடியும். சரி சொல்லுங்கள், என்ன செய்யணும்? அம்மா காலை பிடிச்சிப்பா, அப்பா நான் கழுத்தை அறுப்பேன், நீ அழாமல் இருக்கணும், அதுக்கு தான் உங்கள் காலில் விழுந்துக்கிறோம். அப்போ அந்த குழந்தை 5 வயசு குழந்தை சொன்னான், உங்கள் சிறு தொண்டு நிச்சயமாக பாதையில் நிற்காது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் நிச்சயமாக என் கண்ணிலிருந்து கண்ணீர் வராது. எப்பா இன்னொரு கண்டிஷனும் போட்டிருக்காரு, என்னது? நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லியிருப்பார். அதானப்பா அந்த குழந்தை சொன்னா. இவங்க சொல்கிறாங்க, சொல்லலான்னு எடுக்கிறாங்க, நீ கழுத்தறுகிற பொழுது ஆண் அழக்கூடாது, சிரிச்ச முகத்தோடு இருக்கணும்னு வாய் எடுக்கிற பொழுது அந்த குழந்தை சொல்லிட்டான். என்னென்னு? சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், அதானே? இன்முகத்தோடு நான் அந்த உணவை கொடுக்கணும், அதானே? நான் ரெடி, நீங்கள் ரெடியான்னா அவனே கொண்டு போய் எல்லாம் சட்டி பானை எல்லாம் கொண்டு போய் கத்தியை கொண்டு போய் புலக்கடையில் வைக்கிறான். இவங்க போகிறாங்க.
யோசித்து பாருங்க. கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத பக்தியை செலுத்தியவர் சிறுதொண்ட நாயனார். என் பக்தி என்னடா, நான் சம்பாரிச்ச 9 கோடி ரூபாய் செத்த தூக்கி அப்படி தெருவில் போட்டு போனேன். வாளால் மகவு அறிந்து ஊட்டவல்லேன் அல்லேன். என்னால் அந்த மாதிரி பக்தியை செலுத்த முடியாது. யார் சொல்கிறா? 9 கோடி ரூபாய் சொத்தை தூக்கி தெருவில் போட்டு போன பட்டினத்து அடிகள் சொன்னது. அதுக்கடுத்து சொன்னார், இளமை துறக்க வல்லேன். எதை? கணவன் மனைவின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாத்தையும் துறக்கலாம். எல்லாம் உலகத்தை எதனாலும் துறக்கலாம். காமத்தை துறப்பது ரொம்ப ரொம்ப கடினம். அதுவும் கல்யாணம் ஆன உடனே காமத்தை. காவல்துறை அதிகாரிகள் தயவு செய்து அந்த சைடில் ஏதோ சண்டை நடக்குதான், ஒரு பிள்ளையை அடித்து ஏதோ அடிக்கிறாங்க சொல்கிறாங்க. தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள் அந்த இடத்திற்கு செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கை கழுவுற இடத்துல சாப்பிட்டுட்டு கை கழுவுற இடத்தில் சண்டையா? ஒருத்தரை போட்டு 10 பேர் அடிக்கிறாங்களாம். தயவு செய்து வந்து புண்ணியத்தை சேர்த்து கொள்ளுங்க. தயவு செய்து பாவத்தை சேர்த்து கொள்ளாதீங்க. தயவு செய்து அதை அடிக்கிற தம்பிங்க யாராக இருந்தாலும் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறேன்ப்பா, தயவு செய்து ஒருத்தரை அந்த மாதிரி பண்ணாதீங்க, விட்டுடுங்க. அவர் தப்பே பண்ணவராக இருந்தாலும் சுப்பையா சுவாமி அதற்குரிய தண்டனை தருவார், நீங்கள் தர வேண்டாம். இறைவனுடைய கருணையினால் பக்தி செய்யக்கூடிய ஒன்று. கோயிலுக்கு வந்து பாவத்தை சேர்த்துட்டு போகக்கூடாது, புண்ணியத்தை சேர்க்கணும். இறைவனுடைய கருணையினாலே அவர் சொல்றார், வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூழால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்னார். இந்த இளமையை துறக்கிறது எவ்வளவு கடினம் தெரியுமா? கல்யாணம் ஆன உடனே மழை பெய்யுது, திருநீலகண்ட நாயனார்னு பேர். மழை பெஞ்ச உடனே வழியில் ஒதுங்குறலான்னு ஒதுங்குறார். அவருக்கு தெரியாது, பாவம் முன்ன பின்ன அந்த தெரு வழியாக வந்திருக்கிறார். ஆனால் அந்த தெருவில் அந்த வீடு அந்த மாதிரி வீடுன்னு அவருக்கு தெரியாது. தாசி தெரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தெரு. அவர் திண்ண மேலே நின்றுட்டு வந்துட்டார். மழை நின்ன உடனே வந்துட்டார். இந்த மனைவி கேட்குறாங்க, துண்டு எடுத்துகிட்டு வராங்க. மழை பெஞ்சிட்டு இருந்ததே துண்டு எடுத்துகிட்டு வராங்க. ஏன்னா கோயிலேருந்து இவ்வளோ துறவி இவர் வந்திருக்கிறாருன்னா நனையாமல் வந்திருக்க மாட்டார், நனைந்து வந்திருப்பார். துண்டு எடுத்துட்டு வந்த அந்த அம்மா பார்த்தா ஒரு துளி மலை கூட அவர் மேலே விழலை. விழாத பொழுது அப்பா அந்த அம்மா நான் சொல்கிற, எப்படி நீங்கள் மழை பெஞ்சது நனையாமல் வந்திருக்கீங்களே எப்படின்னா? ஒன்றும் இல்லைம்மா, அந்த தெரு வழியாக வந்த இல்லையா, அந்த 4வது வீட்டில் அந்த திண்ணை மேலே கொஞ்சம் நேரம் நின்றுட்டு வந்தேன். 90 வயசு கிழவன் போனாலே அவன் விட மாட்டாள். நீங்கள் இளமையோட அதுவும் 3 நாளைக்கு முன்னாடி கல்யாணம் ஆன மாப்பிள்ளை, நீங்கள் எப்படி அங்கே போய் நிற்கலாம்? அவன் நின்று இருந்தாலும் எவ்வளவு நேரம் நின்னீங்க? அவர் சூதுவாதி இல்லாத மனுஷன் சொல்லிட்டார், 1/2 மணி நேரம் அங்கே தான் நின்று. சொன்ன அடுத்த வினாடி அந்த அம்மா சொல்லிட்டா, கணவன் மீது சந்தேகப்பட்டாலோ இல்லையோ அவன் மனசுல ஏதோ தோணிட்டு. இறைவன் திருவிளையாடலுக்கு யாரெல்லாம் காரணம் கட்டிக்க முடியும்? அதனால சொன்ன, திருநீலகண்டத்தின் மீது ஆனை எம்மை தீண்டுவராயின்ட்டா. சத்தியம் பண்ணி சொல்கிறேன், நீ வணங்குற தெய்வத்தின் மீது ஆனை என்னை தீண்டக்கூடாதுன்ட்டா, சாகர வரைக்கும் தீண்டக்கூடாதுன்ட்டா. இவன் என்ன செய்ய முடியும்? யோசித்து பாருங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி உடனே நினச்சிக்காதீங்க. இப்போ இருக்கிற மாதிரி ஆளுக்கு ஒரு ரூம் கிடையாது. அடுப்பாங்கிற ஒரு பக்கம் சாமான்செட்டு, ஒரு பக்கம் ஒரே பாய் போடலாம், அவ்வளவுதான் இடம். அந்த இடத்தில் ஒரே பாய் போடுறாங்க. கணவன் மனைவி அந்த ஒரு பாயில் ஒன்றாக படுத்து கொண்டிருக்கிறார்கள். இவருக்கு வயசு 18, அந்த அம்மாவுக்கு வயசு 16. இந்த அம்மாவினுடைய கை அவர் மேலே பட்டது கிடையாது, இவருடைய கை அந்த அம்மா மேலே பட்டது கிடையாது. எத்தனை வருஷம் போச்சு? 60 வருஷம். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 60 வருஷம் வந்து கணவன் மனைவி தொட்டு கொள்ளலை. பேருக்கு ஊருக்கு கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள். அப்படிதான் வாழ்ந்தாங்க, எந்த ஒரு தொடர்பு இல்லாமல். இறைவன் பார்த்தார், அப்படியா ஒரு ஓடு கொடுத்தார். அந்த ஓடு என்று சொல்லக்கூடியதை அவரே மறைத்தார். மறுபடியும் அந்த ஓட்டை திருப்பி வந்து கேட்க வந்தார். நீ திருடி வச்சிட்டு இல்லைன்னு சொல்றியான்னு இறைவன் கேட்கிற பொழுது, அப்போதான் நீ திருடலைன்றதுக்கு என்ன சாட்சி? சுவாமி, நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன்.
உன் மனைவியை கையை பிடிச்சிட்டு குளத்தில் முங்கி சத்தியம் பண்ணி சொல்லு. சுவாமி, எனக்கும் என் மனைவிக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம், என் மனைவியை நான் தொடமாட்டேன். ஏன்? அது நான் சொல்ல முடியாது சுவாமி, பரம ரகசியம். அப்படியா? ஒரு கொம்பு தர, அந்த பக்கம் நீ பிடிச்சிக்கோ, இந்த பக்கம் நீ பிடிச்சிக்கோ. 2 பேரும் பிடிச்சிட்டு குளத்தில் முங்கி எழுகிற பொழுது அன்று என்னைக்கு சொல்லி தொடாமல் இருந்தாலும் அந்த இளமையோடு கணவனும் மனைவியும் இருந்தாங்க. அதை அந்த பக்தியை இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. கல்யாணமான மனைவியை 60 வருஷம் தொடாமல் வாழ முடியுமா? முடியாதல்ல. அதை தான் சொன்னார், வாளால் மகவு அறிந்து ஊட்ட வல்லேன் அல்லேன், மாது சொன்ன சூலால் இளமை துறக்க வல்லேன் அல்லேன்னார். பக்தி செய்து நாளாரில் கண்ணெடுத்து அப்ப வல்லேன் அல்லேன். கண்ணப்ப நாயனார்னு ஒரு அடியார், தின்னனார் என்ற பெயரோடு வேடர் குடத்தில் அர்ஜுனனே வந்து பிறந்தார். அப்படி பிறந்தவரை அங்கே வேட்டைக்கு போகிறார். அப்போ குடுமிநாதருக்கு யாரும் துணை இல்லை, நானே காவல் இருக்கேன்னு இருந்தார். தினமும் பிரசாதமாக ஐயர் கொண்டு வந்து படைச்சிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் இவர் போய் வாயில் எச்சியில் கொண்டு போய் அதை அங்கே துப்பிட்டு அதுக்கப்புறம் பன்றிக்கறியை கொண்டு போய் வெந்ததா இல்லையான்னு மென்று பார்த்து அதுக்கப்புறம் இலையில் கொண்டு போய் வைப்பார். சுவாமி சாப்பிடு, நல்லா இருக்கும். இப்படியே 6 நாள் போச்சு. ஐயர் சொன்னார், இந்த கொடுமையை பண்ணுறான்னு அவனை நீ கொல்லக்கூடாதா? தினமும் இதை கழுவுறதே எனக்கு வேலையாக போச்சு, நாத்தம் தாங்க முடியல. ஓ அப்படியா? அவனும் பக்தி தான் செலுத்துகிறான். என்ன செலுத்துகிறான்? பக்தி தான் செலுத்துகிறான். சுவாமி, இதெல்லாம் ஒரு பக்தியா? சிவபெருமான்கிட்ட அந்தனர் வாதார, இதெல்லாம் ஒரு பக்தியா? இல்லையா? அவனுக்கு தெரிஞ்ச பக்தி அது. நான் என்ன செய்யறது? சுவாமி, பக்தினா இப்படி ஒரு பக்தி பண்ணுறது ஒரு பக்தியா? நீ இதையே சொல்றியே, நான் என்ன கேட்டாலும் அவன் தருவான் தெரியுமா? சுவாமி, நிச்சயமாவா? என்ன கேட்டாலும் தருவான். சரி, நீ வேணா என் பின்னாடி ஒளிஞ்சிக்கோ, அவன் பக்திக்கு ஒரு உதாரணத்தை உனக்கு எடுத்து காட்டுறேன் அப்படின்னார். சரின்னு இவர் பூஜையை முடிச்சு பின்னாடி ஒளிஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அவன் வந்தான், வாயில் இருக்கிற எச்சியில் துப்புறான். ஐயோ சிவசிவா, அவன் காதை பொத்திக்கிறார் சிவாச்சாரியார். இப்படி கிடையாது, இது ஒரு பக்தியை? வாயில் இருக்கிற எச்சியில் உமிழ்வது ஒரு பக்தியை? அவனுக்கு வேற அந்த தொன்னையை எடுத்துட்டு அதில் தண்ணி எடுத்துகிட்டு போகணுமே, 2000 படி ஏறணுமே, எப்படி ஏறுறது? முடியாது இல்லையே. அதனால் அவன் வாயில் கொண்டு வரான். ஆனால் வாயில் எச்சியை வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை வச்சுக்கிட்டு 2000 படி ஏறான்னு அது எவ்வளோ பெரிய விஷயம்? முடியுமா? நீங்களாம் வாயில் எச்சியை வச்சுட்டு மூச்சை விட்டுட்டு ஏறுங்க பார்ப்போம் படியை. அவன் பக்திக்காக, இறைவன் மீது உள்ள பக்திக்காக அவன் ஏறினான். இந்த கறியை எடுத்துகிட்டு போனான், காட்டு மலரை தூக்கி போட்டான், கறியை வச்சான், சுவாமி சாப்பிடுன்னா. பார்த்தா ஒரு கண்ணில் ரத்தம் வழியுது. என் குடுமிநாதனுக்கு எவனோ தீங்கி இழைத்து விட்டான். உடனே அவன் பார்த்தான், ஓடி வந்தான், வேட்டை எல்லாத்தையும் பண்ணி பார்க்குறான். ஆனால் எதுவும் அங்கே யாரும் இல்லை. அப்போது அவங்க அம்மா சொன்னா, சிறு வயதில் ஒரு பழமொழி சொன்னான். என்ன சொன்னா தெரியுமா? முல்லை முள்ளால் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால் அறுக்கணும், மலத்தை மலத்தால் போக்கணும். இது பழமொழி. முல்லை முள்ளால் எடுக்கணும், வைரத்தை வைரத்தாய் கொண்டு தான் அறுக்க முடியும், வேறு எதை வச்சும் அறுக்க முடியாது. அதுக்கு அடுத்து இன்னொன்று, மலத்தை மலத்தால் போகணும். அந்த காலத்துலலாம் இத்தினூண்டு பிள்ளைகள் வந்து என்ன போனா, பாத்ரூம் போனால் சாணத்தை கொண்டு வந்து முழுகினாங்க. இன்றைக்கி சாணத்துக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? வாசனை உள்ள திரவிய பொருள்களை அந்த இடத்துல போட்டு ஒரு மாப்பை போட்டு தொடச்சி வைக்கிறாங்க. அதுக்கு பேர் பெனாயில், அப்புறம் என்னென்னமோ சொல்கிறீங்க இல்லையா? அப்போ ஏதோ ஒரு பொருள் அந்த இடத்துல செய்கிறோம். அதனால் இப்போ இந்த குழந்தை யோசிக்கிறான், ஒருவேளை கண்ணுக்கு கண்ணு கொடுக்கணுமோ? அவன் ஒன்றும் பண்ணலை, எடுத்தான், அம்பை பாய்ச்சினான், கண்ணை பிடுங்கன்னா அப்படி வச்சுட்டான். நின்று போச்சு. ஆடினான், பாடினான், ஓடினான். இந்த பின்னாடி இருக்கிற சிவாச்சாருக்கு கை காலு எல்லாம் கிடு 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 நடுங்குது. இது பக்தி. சுவாமி, 80 வருஷமாக உனக்கு நான் பிரம்மச்சரியாக இருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னால் அந்த மாதிரி கண்ணெல்லாம் கொடுக்க முடியாது. சரி, கொடுக்கல. அடுத்து பார்த்தேன், இது என்னையா இது? இப்போ தான் நான் உனக்கு ஒன்று தான் காமிச்சிக்கிறேன், இன்னொன்று காண்பிக்கிறேன் வாரேன்னார். என்னது? 2வது கண்ணில் வர வச்சார். அதுக்கு அடுத்து அவன் ஒன்றும் பண்ணலை. என்கிட்ட மருந்துண்டு காணா. 2வது கண்ணில் கொண்டு போய் பானத்தை செலுத்துகிற பொழுதுதான் கண்ணப்பான் நில்லப்பான்னார். சிவபெருமான் தடுத்தாட்கொண்டார். இப்போ 6 வயசு குழந்தை அவனுக்கு 6 நாள் பக்தி, 9 வயது குழந்தவன். ஆனால் இறைவனை காட்சியாக கண்டுவிட்டான்.
இந்த 9 வயது குழந்தையினால 80 வயது வரைக்கும் பிரம்மச்சரிய விரதத்தை மேற்கொண்டிருந்த சிவாச்சாரியாருக்கு இறைவன் காட்சி கொடுக்கல. இந்த திண்ணனார் என்று சொல்லக்கூடிய கண்ணப்ப நாயனார் மூலியமாகத்தான் அந்த 80 வயது முதியவராக இருக்கக்கூடிய அந்தனருக்கு இந்த பையனால தான் காட்சி கிடைச்சதே தவிர அவருக்கு தனிப்பட்ட முறையில் காட்சி கிடைக்கல. யோசிச்சு பாருங்க பக்தி எப்படின்னு. அதை தான் அவர் சொன்னார், பக்தி செய்து நாலாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன்னார். பக்தி செய்து நாலாரில் கண்ணெடுத்து அப்பவல்லேன் அல்லேன். சரி, இதெல்லாம் முடிஞ்சது. அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் ஓகே சரி. அதுக்கடுத்து தான் சொல்கிறார், திருக்காலத்தி அப்பறைக்கேனார். பக்தி என்பது பல வகை உண்டு, பல வகையான பக்திகள் இருக்கின்றது. அதில் கந்தர் அலங்காரம் என்று சொல்லக்கூடியதை ஏன் அருணகிரி பெருமான் முருகன் மீது பாடினார்னா செந்தமிழால் பாடுறார். ஏன் செந்தமிழால் பாடுறார்? பூவனால இப்போ சுப்பையா சுவாமியை அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறோம். அது எத்தனை நாளைக்கு இருக்கும்? ஒரு நாள் இருக்குமா? ஒரு மாதம் இருக்குமா? ஒரு நாள் தான் இருக்கும். ஒரு நாள் தான் இருக்கும். அமர்நாத் போய்க்கிறீங்களா? யாருன்னா எத்தனை பேர் போய்க்கிறீங்க? அங்கே 6 மாதம் மூடி வச்சுருப்பாங்க கோயில், தெரியுமா? எப்போ மூடுவாங்க? ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு பூஜையை முடித்து மூடிடுவாங்க. மறுபடியும் எப்போ? சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு ஓப்பனிங் ஆகும். 6 மாதம் பூ அலங்காரம் பண்ணி ஒரு திரியை போட்டு ஒரு விளக்கேற்றி முடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் போய் ஓப்பன் பண்ண பொழுது புது பூவெல்லாம் சாத்த மாட்டாங்க. அந்த கம்பளியை எடுத்த உடனே பார்த்தா இப்போ அலங்காரம் செய்தால் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கும். அந்த விளக்கு அணையாமல் இருக்கும். 6 மாதத்துக்கு யோசிச்சு பாருங்க. அது எதனால்? அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய சக்தியினால். அப்போ உடனே கேட்டுறாதீங்க எங்கள் சுப்பையா சுவாமிக்கு இல்லையான்னு. அங்கே இருக்கக்கூடிய சீதோஷ நிலை என்பது வேறு, இங்கே இருக்கக்கூடிய சீதோஷ நிலை என்பது வேறு. அதை நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போனா திருவருள் இல்லையான்னு கேட்கக்கூடாது. நிலை வேறு, பஞ்சபூதங்களுடைய தன்மை வேறு என்பதை தான் இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளணும். அப்போது அலங்காரம் என்று சொல்லக்கூடியது எதை செய்கிறாரோ அந்த அலங்காரம் என்பது நிலைச்சு இருக்கணும். நமக்கு பின்னாடி நம் சந்ததிகள் அதை அனுபவிக்கணும். அதனால் பலன்கள் கிடைக்கணும். அப்போ அந்த பலன்கள் கிடைப்பதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் அதை செய்ய போகிறார். அதனால் இறைவனுடைய கருணையினால் இப்போ ஒரு முறை நம்ம அலங்காரம் பண்ண பூவை மறுபடியும் பண்ண முடியாது. அது என்ன ஆகும்? ஒன்று வாடி போகும், அப்படியே விட்டோம்னா அதுலேயே அழுகி போயிடும். சரி, பட்டு துணியால் எத்தனை நாள் பட்டு துணி இருக்கும்? ஒரு 6 மாதம், ஒரு வருஷம், 2 வருஷம், அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒன்று அது வெளுத்து போகும், இல்லையா அது இத்து போகும், இல்லையா அது எலி கடிக்கும், இல்லையா அதனுடைய தன்மை மாறுபடும், கிழிஞ்சி போகும். அப்போ பட்டு துணியும் காலப்போக்கில் மறைஞ்சு போயிடும். சரி, தங்கம் வைரம் வைடூரியம் அது மாதிரி ஏதாவது அலங்காரம் செய்யலாமா? ஒரு கேள்வி வருது. இப்போது தங்கத்தினால் அலங்காரம் செய்து கொள்ளலாம். இறைவனுக்கு தங்கத்தால் அலங்காரம் பண்ணுறாங்க. அதில் கல் வச்ச நகை இருக்கும், கல் இல்லாத நகையும் இருக்கும். இந்த போடும்போது கைட்டும் போது பார்த்தீங்கன்னா சில நகைகள் ஒன்று எண்ணெய் இறங்கிடும், இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, அருந்து போயிடும். ஏதாவது ஒரு அதில் மாறுபாடு வரும். அப்போது அதுவும் காலப்போக்கில் அழியக்கூடியது. அழியாத செந்தமிழால் பாடணும்னு நினச்சார். பக்திக்காக என்ன பண்ணுறார்? பக்திக்காக அப்போ தான் சொல்கிறார், அழியாத செந்தமிழால் நாம் பாட வேண்டும். அதில் முதல்ல 108 பாடல் மொத்தம் கந்தர் அலங்காரம். நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூற்பயன் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பு செயல் 1, நூல் என்றது 1, நூற்பயன் என்று 1. இதில் அந்த மாதிரி உள்ள 108 பாடல். அதில் முதல் பாடல், பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவ
செஞ்சடாவி மேல் ஆற்றை பணியை இதழியை அன்புளியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே, பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை. என்னது? நம்ம தவம் பண்ணியிருக்கிறோமா? நிச்சயமாக பண்ணியிருக்கிறோம். ஏதோ இந்த சொல்வாங்கல்ல, மலையில் ஒரு துளி இல்லை பனியில் ஒரு துளி, அந்த அளவுக்காவது புண்ணியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த குயவன்குடி குமரன்குடி என்று சொல்லக்கூடிய சுப்பையா சுவாமியினுடைய இடத்துல பங்குனி உத்தரத்துக்கு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு நாள் இரவு இங்கே, நாளைக்கு இந்நேரத்துக்கு இவ்வளவு கூட்டம் இருக்கும். ஈ காக்கா கூட இருக்குமான்னு தெரியல. உண்டா இல்லையா? ஆனால் இன்று இரவு இவ்வளவு பேர் கூடுவதற்கு என்ன காரணம்? ஏதோ ஒரு திருவருள் நம்மால். அப்போ ஏதோ ஒரு ஜென்மத்தில் அருணகிரி பெருமான் சொல்றார், எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம்ன்றார். பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் மாறி மாறி பிறப்பு எடுத்துக்கொண்டே இருக்கின்றோம். அதில் ஏதோ ஒரு பிறவியில் நாம் செய்த ஒரு துளியளவு புண்ணியத்தின் காரணமாக பங்குனி உத்தரத்தி இன்றைய தினத்தில் சுப்பையா சுவாமியை நாம காண்பதற்கும் இங்கு தரிசிப்பதற்கும் அவருடைய திருவருளை பெறுவதற்கும் உட்கார்ந்துருக்கிறோம். அப்போ ஏதோ ஒரு புண்ணியம் செய்திருக்கிறோமா? அந்த புண்ணியம் இல்லைன்னா இங்கே உட்கார முடியுமா? இல்லை இதை தான் கேட்க முடியுமா? இல்லையா? இறைவனை தரிசிக்க முடியுமா? நிறைய பேர் கோயிலுக்கு வேடிக்கை பார்க்க வந்துக்கிறாங்க. சில பேர் சாப்பிட்றதுக்கு வந்துக்கிறாங்க. சில பேர் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு வந்துக்கிறாங்க. சில பேர் தீ மீதியை பார்ப்பதற்கு வந்துக்கிறாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ பொழுது போகலை, இன்றைக்கி ராத்திரி அப்படியே சிவராத்திரி அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலான்னு சில பேருக்கு என்ன பண்ணுறது, நேரம் போகணுமேன்றதுக்காக வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்குது. சில பேர் பக்தி சிதையோடு என்ன பண்ணுறாங்க, தனக்கு ஏதேனும் ஒரு காரியம் ஆக வேண்டும் என்பதற்காக சுப்பையா சுவாமியை பார்க்க வந்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கையோடு வந்துக்கிறாங்க. சில பேருக்கு காரு கேட்பாங்க, சில பேர் பங்களா கேட்பாங்க, சில பேர் டிவி கேட்பாங்க, சில பேர் செல்ஃபோன் கேட்பாங்க, சில பேர் மனைவி கேட்பாங்க, சில பேர் குழந்தை கேட்பாங்க, சில பேர் எதையோ கேட்குறாங்க. சில பேர் என்ன கேட்குறாங்க, சுவாமி 10 வருஷமாக சுப்பையா சுவாமி நான் உன்னை வந்து தான் பார்த்துட்டுருக்கேன், இன்னும் என்னை ஓட்டாண்டியாக தான் ஆக்கின்னு இருக்கேன். ஆனால் இன்னும் எனக்கு முன்னாடி இருக்கிறவன் கோட்டீஸ்வரனாகிறான், நான் இன்னும் கோமனாண்டியாக தான் இருக்கிறேன். என்ன வராது? எத்தனை கோடி வைத்திருந்தாலும் நம்ம மேலே போட போகிறது எது? 1 கோடி தான். புரியுதா நான் சொல்கிறது? கோடி கோடியாக வச்சுருந்தாலும் நம்ம மேலே போட போகிறது என்னதுங்க? ஒன்று புகுந்த கோடி இல்லைன்னா பிறந்த கோடி அதானே போட போகிறாங்க. வேறு ஒன்று எத்தனை தான் மேலே கொண்டு வர்றது ஏதாவது இருக்குதா? கொண்டு போகிறது ஒன்றும் கிடையாது. இடைநடுவே வர்றது தானே எல்லாமே. அப்போது இது எல்லாமே அழியக்கூடியது. அழியாதது எது? தவம் என்று சொல்லக்கூடியது. அழியாதது எது? தவம். தவம்னா நீங்கள் நினைக்காதீங்க உடனே ஏதோ காட்டுக்கு போய் உடம்பை சூடாக்கி என்னது ஓம் சரவணபவ ஓம் நமச்சிவாய ஓம் நமோ நாராயண ஏதோ சொல்லி ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஒன்றி காற்றை மட்டுமே சுவாசித்து தவம் இருந்து இந்த மேல் நாக்கு வழியாக அப்படி பொங்கி வருமா அமுத கலசம், அதை உள்நாக்கு வழியாக எடுத்து சாப்பிட்டுட்டு பல வருஷம் சாப்பிடாம இருந்து அப்படியெல்லாம் இருந்து பெறுவதற்கு பெயர் அந்த காலத்து தவம். இப்போ கலியுகத்தில் அதெல்லாம் நடக்கும் வாய்ப்பே இல்லை. சரி, எப்போ இது போன்ற புண்ணிய தினங்கள்னு ஒன்று வருது இல்லையா? பிரதோஷம் வர்றதுலையே பிரதோஷத்தில் நித்திய பிரதோஷம் ஒன்று, வளர்பிறை பிரதோஷம் ஒன்று, தேய்பிறை பிரதோஷம் ஒன்று. இதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் மகா பிரதோஷம்னு ஒன்று இருக்குது. இந்த எல்லா பிரதோஷத்தையும் விட்டுட்டா கூட இந்த மகா பிரதோஷம்னு சனிக்கிழமை வரும் பாருங்க, அந்த பிரதோஷத்துலையாவது உபவாசம் இருந்து 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சாப்பிடாம அதுக்கப்புறம் அங்கே அபிஷேகம் பண்ணி கொடுத்த அந்த பாலை அருந்தி விட்டு
இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவேன்னு வாயார இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு விளக்கை ஏற்றிட்டு சிவாய நமன்னு சொல்லி அந்த பாலையோ பிரசாதத்தையோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விரதத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இப்போ இருக்கக்கூடிய தவம். சரி, அதுவும் முடியல. ஆடியோட ஆடி, அமாவாசையோட அமாவாசை, கிருத்திகையோட கிருத்திகை, பௌர்ணமியோட பௌர்ணமி, தீபாவளியோட தீபாவளி, பொங்கலோட பொங்கல், இல்லை பங்குனி உத்தரத்தோட உத்தரம், இப்படியாவது வச்சுக்கலாம். அப்போது இதெல்லாம் இறைவன் என்று சொல்லக்கூடிய கலியுகத்தினுடைய சிறப்பு. இதெல்லாம் நமக்கு கலியுகத்தினுடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவம் என்பது என்ன? ஒரு காலை மடக்கி ஒரு காலை ஊன்றிக்கொண்டு தவம் இருப்பதற்கு பெயர் தவம் இல்லை. பங்குனி உத்தர நன்னாளில் இவ்வளவு பேர் கூடியிருந்து முருகா 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 என்று பக்தி ஸ்ரதையோடு இப்போ இந்த மாதிரி போன்ற சொற்பொழிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது கூட என்ன சொல்லணுமா? முருகா முருகா என்று முருக சிந்தனையோடு இறந்து இறைவா, இப்பிறவி போனால் எப்பிறவி வாய்க்குமோ தெரியாது, இப்பிறவிலேயே உன்னை நான் பக்தி செய்து, எதை பக்தி செய்து? அன்போடு வணங்குவது சிறப்பு. பக்திக்கு அன்பு தான் முக்கியம். அன்பே சிவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்போடு முருகநாமத்தை எவர் ஒருவர் சொல்லுவாரோ அவருடைய சந்ததியில் தாய் வழி 7, தந்தை வழி 7, தன்னுடைய வழியில் 7, மொத்தம் 21 தலைமுறை கொடுப்பாராம். யாரு? இந்த சிவபெருமானும் முருகப்பெருமான்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இவங்க 2 பேர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்னென்னா, ஒரு தலைமுறைக்கு கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தா எத்தனை தலைமுறை? அம்மா வழியில் 7, அப்பா வழியில் 7, தன் வழியில் 7, 21 தலைமுறை ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருவான். அப்போ எது தவம்? இங்கே உட்கார்ந்து இன்றைய தினத்தில் சிவராத்திரிக்கு எந்த போன்ற விரதம் இருக்கிறீர்களோ அதே மாதிரி சுப்பையா சுவாமியை வந்து பார்த்து தரிசித்து அவருடைய அந்த கண்ணார அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தீமிதி திருவிழாவை கண்ணார கண்டு முருகா என்கின்ற நாமத்தையோ அல்லது சரவணபவா என்கின்ற நாமத்தையோ அல்லது ஆறுமுக பெருமானே பழனியாண்டவா ஏதோ ஒரு நாமத்தை, முருக நாமத்தை சொல்லி அந்த மனதார நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம்? அந்த இறைவனை வணங்கி வழிபாடு செய்கிறோம் பாருங்க, அதுதான் தவம். அப்போது ஏதோ ஒரு தவம் பண்ணியிருக்கிறோமா? இங்கே வர்றதுக்கு தவம் பண்ணோமா? இங்கே வருவதற்கு புண்ணியம் செய்யணுமா? இங்கே வருவதற்கு அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போது சுப்பையா சுவாமி கருணை பண்ணி அந்த கருணையின் காரணத்தினாலே இன்று இங்கு வரணும் என்று அவன் ஏற்கனவே எழுதி என்ன பண்ணி வச்சுக்கிறார்? ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு அச்சு வச்சுக்கிறார், சீல். இல்லைன்னா வர முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அப்போது பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும். பிரபஞ்சம்னா என்னது? நம்ம தவம் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு தவம் பண்ணியிருக்கோம். அந்த தவத்தின் மூலியமாக நமக்கெல்லாம் என்ன கொடுத்துக்கிறார்? இங்கே வந்து உட்கார்ற பாக்கியம் கொடுத்துக்கிறார், இதை கேட்குற பாக்கியத்தை கொடுத்துருக்கிறார். பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா. சேருன்னா என்னது? ஏன்னா முன்பு இந்த பிறக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் சேருன்னு பேர். என்னங்க சேருன்னா வேறுன்னு தான் நாங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். நீங்கள் என்னமோ பிறப்புன்றீங்களே. பிரபஞ்சத்தில் மீண்டும் 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 என்ன பிறவி எடுக்கிறோம்? ஏதோ ஒரு பிறவி. ஏதாவது புல்லாய் பூடாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான். செல்லா தாவரத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் எம்பெருமான். மாணிக்கவாசக பெருமான் சொல்லுவதற்கு ஏற்றார் போல ஏதோ ஒரு பிறவியை பிறந்து கொண்டே இருக்கின்றோம். அப்போ ஏதாவது ஒரு பிறவியை எடுக்கிற பொழுது அந்த பிறவியினுடைய முக்தி என்கின்ற ஒரு நிலை தரணும் இல்லையா? முக்தி தரக்கூடிய கடவுள் என்று சொல்லக்கூடியவர் வேறு யாரும் அல்ல, சிவபெருமான்.
இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.